அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மயில் தான் புருஷனுக்கு சேர வேண்டிய பங்கு இவங்க யாருமே கொடுக்காம அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் இதுதான் நாசுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்கிட்ட இங்கே பாரு, கதிருக்கும் செந்தில் தம்பிக்கும் ஆளுக்கு 10 லட்சம் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த வீடு கடை மற்றபடி தோப்பு தொரவுன்னு எல்லாத்துலேயும் உனக்கு என்ன பங்கு வேணுமோ அதை நீ தான் கேட்டு வாங்கிக்கணும். உன் புருஷன் அப்பான்னு சொன்னதுமே தலையை நீட்ட தயாராக இருக்காப்புல. அதனால் நீ உனக்கு தேவையானதை, அதாவது என்னால் என் பசங்களுக்கு பண்ண முடியாதெல்லாம் நீ உன் பசங்களுக்கு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நீயே தான் பார்த்துக்கணும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம மயில் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்ப இது விஷயமா நம்ம கோமதி கிட்ட பேசுகிறாங்க. கோமதி போய் சீட்டை கட்டிட்டு வந்ததுமே, அத்தை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோமதி ஒரு பக்கம், என்னடி உனக்கு பிரச்சனை, எதையாச்சும் ஒன்று கேட்டே இருக்கணுமா, என்னத்தை கேட்க போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. உடனே மயில் இல்லத்த, அதான் செந்தில் தம்பிக்கும் கதிர் தம்பிக்கும் ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க சரிதான். ஆனால் என் புருஷனுக்கு, அதாவது மாமாவுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க அத்தை, மாமாவுக்கு அப்போ கடையா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் கேட்குறாங்க. உடனே கோமதி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, ஒன்றா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கலான்னு நினச்சி பேசுகிறியா இல்லை தெரியாமல் பேசுகிறியானே எனக்கு தெரியல. உன் மாமா உன் புருஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதை சரியாக பண்ணுவார், நீயா எதுலேயும் தலையிடாதுன்னு அன்னைக்கு தானே சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த இத்தோடு விடாமல் மயில் திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா சரவண்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் மாமா, நான் உங்கள் நல்லதுக்காக தான் பேசிகிட்ருக்கேன். ஏன் மாமா அவங்க தம்பிங்க 2 பேருக்கு மட்டும் பண்ணுறாரு, அப்போ மீதி இருக்கிறது கடை தானே, கடை உங்களோட உழைப்பில் தானே இருக்குது, ஏற்கனவே சம்பளம் இல்லாமல் உங்களை வச்சுருக்காங்க, அந்த கடையாவது உங்கள் பேரில் எழுதி கொடுக்க சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்கிறாங்க. உடனே சரவணன் கோவப்பட்டு மயிலை ஒரு அரைஞ்சிடுறாரு. தேவையில்லாமல் எதையாச்சும் பேசி வீட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணாத, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு நீ இருன்னு சொல்கிறாங்க. இதுவும் என் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொன்னதோடு இல்லாமல் சரவணன் இந்த விஷயத்தை திரும்ப இதோட விட்டுருணும், வீட்டில் யார்ட்டையாச்சும் கேட்டேன் அப்படின்னா நடக்கிறதே வேறு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல, ஐயோ மாமா நான் இந்த விஷயத்த அத்தை கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால சரவணன் ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட்டாக இருக்காரு. என்ன போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.